அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய அழகு 7, அதாவது இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற யூனிட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்மணி கடிகையை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நான்மணி கடிகையிலேருந்து ஒரு வினா கண்டிப்பாக கேட்பாங்க. மொத்தம் இந்த அழகு 7லேருந்து 15 வினாக்கள் கேட்பாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக நான்மணி கடிகையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வினா கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் எளிமையான முறையில் அந்த ஒரு மதிப்பெண்ணை வாங்க முடியும். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கடிகை என்பதன் பொருள். ஏன்னா நான்மணி கடிகை பார்க்குறோம். இதில் கடிகை என்பதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய அணிகலன். சரியாங்க. ஸோ அப்போ கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கடிகைனா கடித்தல்னு கொடுத்துருக்காங்க, கடுகுன்னு கொடுத்துருக்காங்க, நல்லெண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அணிகலன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சரியாங்க. அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூற்று வடிவத்தில் கேட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். நான்மணி கடிகை பதினெண் மேல் கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்த கூற்று பாருங்கள். நான்மணி கடிகை குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால் என கூறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினாங்க. ஏன்னா நான்மணி கடிகை குடும்பத்தின் விளக்கு பெண் அப்படின்னு சொல்லி நான்மணி கடிகை நூல் சொல்லுது. ஸோ கூற்று 2 சரிதான். ஃபஸ்ட்டு கூற்றில் என்ன தவறுதலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நான்மணி கடிகை 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் நான்மணி கடிகை. சரியாங்க. ஸோ கொஞ்சம் அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இந்த மாதிரி நமக்கு சிம்பிளாக கேட்டிருப்பாங்க. நம்ம டக்குன்னு அதை கரெக்டாக ரீட் பண்ணாமல் நம்ம தவறுதலாக புரிஞ்சு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தவறுதல் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். கூற்று ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கூற்று 1 மட்டும் தவறு, அது மட்டும்தான் தவறு. சரியாங்க. செகண்ட் கூற்று மிகச்சரி. அடுத்ததுங்க 3வது கொஸ்டின் பாருங்கள். நான்மணி கடிகையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரியாங்க. ஏன்னா ஒவ்வொரு நூலும், அதாவது ஒவ்வொரு நூல் சொல்லியிருப்பாங்க. அந்த நூலில் எத்தனை கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி மருந்து பொருட்கள் எத்தனை இருக்குது, இல்லாட்டி எத்தனை வேறு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நான்மணி கடிகையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பாடல்லையும் 4 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். சரியாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்போ 6ன்னு கொடுத்துருக்கேமே சார், 6 அப்படின்னா ஏலாதி. சரியாங்க. அடுத்தது 3 அப்படின்றது திரிகடுகத்தில் 3 பெரும் மருந்துகளை சொல்லுவாங்க. அடுத்து 5 அப்படின்றது என்ன அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்தில் 5 வேர்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா 3, 4, 5, 6 உங்களுக்கு தெரியணும். 3னா திரிகடுகம், 4னா நான்மணி கடிகை, 5னா சிறுபஞ்ச மூலம், 6 அப்படின்னா ஏலாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க. அடுத்ததுங்க 4வது கொஸ்டின் பாருங்கள். இது நமக்கு ஆல்ரெடி கேட்ட வினாங்க. இதில் நான் எடுத்துருக்கக்கூடியது நிறையா வினாக்கள் நம்ம இருக்கக்கூடிய முழு பகுதியுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது நம்ம கொஸ்டின் பேப்பரில் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அதையும் நம்ம உள்ளே கொடுத்துருக்குறோம். சரியாங்க. ஸோ முழுமையாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையான முறையில் நீங்கள் மார்க் எடுத்துடலாம். பாருங்கள். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்று கூறும் நூல் எது. சரியாங்க. அதாவது நல்லவர்கள் பிறக்கக்கூடிய குடியை யார் அறிவா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நான்மணி கடிகை தான் இதுக்கும் ஆன்சர். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு வினா. நான்மணி கடிகையில் இடம்பெற்றுள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை. சரியாங்க. அப்போ நான்மணி கடிகைனா அதை பிரித்து பார்த்தீங்கன்னா 4 மணி கடிகை அப்படின்னு தானேங்க வரும். அப்போ 4 அப்படின்னா 104 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க. ஸோ 4 அப்படின்னா என்னதுங்க, 104 பாடல்கள் இருக்குது. அப்போ நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 104. சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்ததுங்க 6வது வினா பாருங்கள். நான்மணி கடிகை என்ற
நூலின் ஆசிரியர் யார்? சரியாங்க. அப்போ நான்மணி கடிகை நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய விளம்பி நாகனார் தான் நான்மணி கடிகை அப்படின்ற நூலோட ஆசிரியர். சரியாங்க. ஸோ திரிகடிகம் அப்படின்னா நல்லாதனாரை சொல்லுவோம். குமரகுருபரர் அப்படின்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இந்த மாதிரி நிறையா நீதிநெறி விளக்கம், சகலகலா மல்லிவாளை சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து அழகிய சொக்கநாத புலவர்கள் வந்து நம்ம பழைய ஓல்டு 6th புக்கில் சொல்லியிருப்பாங்க, மலையும் பழைய பீற்றல் குடையும் அப்படின்னு சொல்லி. அதில் கூட ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சரியாங்க. ஸோ அப்போ நான்மணி கடிகை என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய விளம்பி நாகனார் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க. ஸோ மொத்தம் 6 வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள். அடுத்தது வந்து 7வது வினா பாருங்கள். மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய என்ற பாடல் வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. சரியாங்க. இது வந்து நமக்கு நியூ புக்கில் இல்லைங்க, ஓல்டு புக்கில் தாங்க இருக்குது நான்மணி கடிகை. ஸோ நியூ புக்கில் நான்மணி கடிகை பற்றி குறிப்புகள் கிடையாது. ஸோ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், ஓல்டு புக்கு பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் புக்கு பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எல்லாத்தையுமே தொகுத்து தான் நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ முழுமையாக உங்களுக்கு இதிலே கவர் ஆயிரும். சரியாங்க. ஸோ அப்போ மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நான்மணி கடிகை தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க. ஸோ இது நான்மணி கடிகையை பற்றி பார்க்குறதுனால நீங்கள் நான்மணி கடிகைன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நான் சொல்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், குறிப்பெடுத்து வச்சுக்கிறணும். சரியாங்க. ஸோ இந்த 2 லைன் கொடுத்து இது ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். இது நம்ம 6th புக்கில் இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பொறுத்துக வடிவமைப்பில் நமக்கு புக் பேக்கு தான். மடவார் அப்படின்னா பெண்களை குறிக்குது. சரியாங்க. மடவார்னா யாருங்க? பெண்கள். அடுத்து தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம். தகைசால்னா என்னங்க? பண்பில் சிறந்த. அடுத்தது மணக்கினிய அப்படின்னா மனத்துக்கு இனிய அப்படின்னு அர்த்தம். காதல் புலவர் அப்படின்னா அன்பு மக்கள் அப்படின்னு அர்த்தம். சரியாங்க. ஸோ இது எங்கே இருக்குது, எந்த ஆப்ஷனில் போய் பார்க்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் பால் பாருங்கள், கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் பி பாருங்களேன். ஸோ 3, 1, 4, 2 சரிங்களா. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார்னு பார்த்தோம். அதில் அடுத்த வினா பாருங்களேன். 9வது வினா. விளம்பி என்பது டேஷ் பெயர், இப்படி தாங்க வைப்பாங்க. சரியாங்க. ஸோ விளம்பி நாகனார்னால் நமக்கு தெரியும், நான்மணி கடிகையோட ஆசிரியர். அதில் விளம்பி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் பிறந்த ஊர் தான் விளம்பி. சரிங்களா. ஊர் பெயர் தான் விளம்பி. சரியாங்க. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம டக்குன்னு எதை தப்பு பண்ணுவோமோ அதுதான் ஆப்ஷன் ஏல இருக்கும். டக்குன்னு நம்ம யோசிப்போம் இயற்பெயராக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுதான் ஆப்ஷன் ஏல இருக்கும். ஸோ தப்பு பண்ணிடாதீங்க. சரியாங்க. அடுத்தது 10வது வினா பாருங்கள். ஒரு கூற்று வடிவத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 கூற்றுகளுமே கேள்விகளால் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ நான் 2 கேள்வியை உங்களுக்கு ஒரே கேள்வியாக கூற்று வடிவத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 கடவுள் வாழ்த்து செய்யுள்களையும் சேர்த்து நான்மணி கடிகையில் காணப்படும் வெண்பாக்கள் மொத்தம் 104. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வினா வச்சுருந்தோம். நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 104. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த 104 பாடலில் 2 கடவுள் வாழ்த்து பாடல்கள் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் இப்படி கொடுத்துருக்க கேள்வியை அவங்க எப்படி கேட்கலாம், 2 கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னா என்ன அர்த்தம், 2 கடவுள் வாழ்த்து இல்லாமல் நான்மணி கடிகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் 2 கழிச்சு விட்டுறணும். அப்போ 104ல் 2 போச்சுன்னா 102 தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 4 அடி செய்யுளால் அமைந்தவையால் நான்மணி கடிகை தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை வனப்பிற்கு உரியது. ரொம்ப முக்கியமானது இது. இந்த 2 பாயிண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறப்பு தமிழ் புக்கில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தேடி படிக்க மாட்டோம். ஸோ தொகுத்து கொடுக்குறேன், இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ அப்போ தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய அம்மை வனப்பிற்கு உரிய ஒரு நூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்மணி கடிகை. சரியாங்க. ஸோ அப்போ இதில் 2 கூற்றுகளுமே சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய 2ம் சரி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்ம 10 வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள். அடுத்தது 11வது வினா பாருங்கள். நான்மணி கடிகை என்பதன் பொருள் என்ன? சரியாங்க. கேட்டாங்களாங்க. ஸோ நமக்கு கடிகைனாலும்
அணிகலன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ நான்மணி கடிகை அதோட பொருள் என்ன அப்படின்னா பாருங்கள், ஆப்ஷன் டியில் வச்சுருக்கேன் ஆன்சரை. 4 மணிகள் கொண்ட அணிகலன் தான் நான்மணி கடிகை. சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்ததுங்க 12வது வினா பாருங்கள். மனைக்கு விளக்கம் மடவாள் என்று குறிப்பிடும் நூல் எது? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. ஸோ அதனால் இதை நான் வந்து உங்களுக்கு பாடல் வரிகளாக நான் வச்சுருந்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாடல் வரியில் முதல் வரியை மட்டும் எடுத்து என குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு வினாக்கள் வரலாம். ஸோ இப்படியும் வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வினா நம்ம வச்சுருக்கோம். ஸோ மனைக்கு விளக்கம் மடவாள் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய நான்மணி கடிகை. சரிங்களா, அடுத்ததுங்க, அடுத்த மிக முக்கியமான கேள்வி நம்ம எதில் இருக்குது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களங்க, அந்த மெட்டீரியலில் இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த லைனை அப்படியே வினாவாக கேட்டிருக்காங்க. பாருங்கள், நான்மணி கடிகையோட மொத்தம் 104 பாடல் இருக்குல்லங்க, அதில் 7வது பாடலையும் 100வது பாடல், சரியாங்க, மொத்தம் அப்போ எத்தனை பாடல்? 2 பாடல். இந்த 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாங்க, அப்போ நான்மணி கடிகையில் 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சவர் ஜியு போப். சரிங்களா, ஸோ இப்போ இதே கேள்வியை அவங்க எப்படி கேட்கலாம்? நான்மணி கடிகையில் பின்வரும் எந்த பாடல்களை ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்னு கேட்கலாமாங்க? ஸோ அப்போ எத்தனையாவது பாடல்னு கேட்கலாம். ஸோ 7வது பாடலும் 100வது பாடலும். ஸோ கொஸ்டினை நான் டைரெக்டாக வச்சுருக்கேன், அவங்க ஆப்போசிட்டாக கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியாங்க, அடுத்தது 14வது வினா பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குங்க. ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பாருங்கள், 3 கூற்று வடிவத்தில் கொடுத்துருக்கேன். கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள். கண்டிப்பான முறையில் கூற்று 1 சரி. அடுத்தது பாருங்கள், கடிகை என்றால் துண்டு. சரியாங்க, அதாவது பீஸுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களாங்க. ஸோ துண்டு, ஒவ்வொரு பீஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்லங்க, அந்த துண்டு இல்லைன்னா பகுதி என்று பொருள். அதுவும் கரெக்டு தான். அடுத்தது கடிகை என்றால் கட்டுவடம், நெக்லஸ்ன்னு சொல்கிறோமாங்க. ஸோ கட்டுவடம் அப்படின்ற பொருளும் ஆபரணம் என்ற பொருளும் உண்டு. சரிங்களா, ஸோ கடிகைக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். சரிங்களா, கடிகைனா அணிகலன்னு சொல்லலாம், துண்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி பகுதின்னு சொல்லலாம், கட்டுவடம் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஸோ நெக்லஸ் சொல்கிறோம்லங்க, அதான் கட்டுவடம் அப்படின்னு சொல்லலாம், ஆபரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆபரணம்னா கண்டுபிடிச்சிருவீங்க, அணிகலன்னாலும் ஆபரணம்னாலும் ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்க. பட் கட்டுவடம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 3 கூட்டுகளுமே சரியாக தான் கொடுத்துருக்கோம், அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்கள், 15வது வினா பாருங்கள். விளம்பி நாகனார் வாழ்ந்த காலம் எது? சரியாங்க, ஸோ ஏதாவது ஒரு புலவருக்கு அவங்க வாழ்ந்த காலத்தை கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு வினா இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ விளம்பி நாகனார் வாழ்ந்த காலம் எது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கிபி 200க்கு முற்பட்டது, அதாவது கடைச்சங்க காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியாங்க, ஸோ அப்படி கூட அவங்க கேட்கலாம். எந்த காலம்னா கடைச்சங்க காலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க, ஸோ 15 வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது 16வது வினா பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. ஸோ பார்த்தீங்களாங்க, ஸோ இப்போ தான் கடிகை என்றால் துண்டு இல்லைன்னா பகுதி அப்படின்றது பொருள்னு சொன்னோம். அப்போ அவங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய நான்மணி கடிகை தான் இதுக்கும் ஆன்சர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, ஸோ இது வந்து நமக்கு அட்வான்ஸ் தமிழ் புக்கில், பழைய புக்கில் இருக்குங்க. ஸோ தொகுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். ஸோ நிலத்துக்கு அணி என்ன? நிலத்துக்கு அழகு எது அப்படின்னா நெல்லும் கரும்பும் தான். குலத்துக்கு அழகு அப்படின்னா தாமரை தான். பெண்மைக்கு அழகு அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நாணம், அதாவது வெக்கம். சரியாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு இனியாம் தான் செல் உலகத்தரம் அப்படின்றது சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னாலும் நம்ம நான்மணி கடிகையில் எடுக்கக்கூடிய ஒரு பாடல் தான். சரியாங்க, விளம்பி நாகனார் எழுதுனது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, அடுத்து 18வது வினா பாருங்கள். நான்மணி கடிகை என்ற நூலின் ஆசிரியரின் இயற்பெயர் என்ன? சரியாங்க, பார்த்தீங்களா? ஸோ அப்போ நான்மணி கடிகையோட ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். அதில் இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய நாகனார் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். சரியாங்க, ஆக்சுவலாக பொதுவாக சொல்லணும்னா நாகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அந்த ஆர் அப்படின்றது வந்து அவரை வந்து நம்ம ஒரு சிறப்பித்து சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆர் அப்படின்றத சேர்த்து நாகனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா,
தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 19வது வினா பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 17வது வினாவை பாருங்களேன். அந்த பாடல் இருக்குல்லங்க, அந்த பாடலை அவங்க அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அப்படியே வந்து ஒரு பொறுத்துக வடிவமைப்பில் வச்சுருக்காங்க பாருங்களேன். நிலத்துக்கு அழகு நம்ம சொன்னோமாங்க, நெல்லும் கரும்பும் தான். அடுத்து குலத்துக்கு அழகுனா தாமரைன்னு சொன்னோம். அடுத்தது பெண்ணுக்கு அழகு நாணம். நல்ல மனிதனுக்கு அழகு வந்து அறம். சரியாங்க, அதான் மறுமை உலகிற்கு செல்ல அழகு வந்து அறம். ஸோ அப்போ இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு வந்து அழகுனா நெல்லுங்கரும்போ, குலத்துக்கு அழகு அப்படின்னா தாமரை, பெண்ணுக்கு அழகுனா நான் நேரம் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 1, 3, 4 ஆப்ஷன் டியில் வச்சுருக்கேன். சரிங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்து 20வது வினா பாருங்கள். நான்மணி கடிகை என்னும் சொல்லில் இடம்பெற்றுள்ள கடிகை என்பதன் பொருள் என்ன? சரியாங்க, பாருங்களேன். கடிகை அப்படின்னா நமக்கு என்ன தான் தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க. அணிகலன்னு சொன்னேன், ஆபரணம் சொன்னேன், கட்டுவடம்னு சொன்னேன், துண்டுன்னு சொன்னேன், பகுதின்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்களேன், கை வளையா, கால் வளையா, தோல் வளையா, கழுத்தணியான்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே டக்குன்னு என்ன யோசிப்போம் அப்படின்னா, அணிகலன்லாம் கழுத்தில் தானே போடுறது, அப்போ கழுத்தணியாக தான் இருக்குன்னு யோசிப்பீங்க. கிடையாதுங்க, தோல் வலை. சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பு தமிழில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியாங்க. ஸோ தொகுத்து படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, தோல் வலை. சரிங்களா. ஸோ அப்போ 20வது வினா பார்த்துருக்கோம், 20 வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், 21வது வினா பாருங்கள். வெல்வது வேண்டி வெகுளி விடல் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா நான்மணி கடிகை தாங்க. சரியாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிறப்பு தமிழில் ஒரு 6 இந்த மாதிரி ஒரு கூற்று வச்சுருக்காங்க, அதாவது பாடல் வரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வரி அப்படின்னா வெல்வது வேண்டி வெகுளி விடல் அப்படின்றது. அந்த இதை நம்ம ரீட் பண்ணும்போதே அது ரொம்ப முக்கியமானதாக தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை எடுத்து நான் ஒரு கொஸ்டினை நான் ஃப்ரேம் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் போய் பார்க்கும்போது அதை அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம திங்க் பண்ணுறது ஓரளவுக்கு வந்து கோயின்சைட் ஆகுது. ஸோ நீங்கள் யோசிப்பீங்களா, ஸோ இப்படிலாம் கேட்குறாங்களா அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரியாங்க. ஓகேவா. அடுத்ததுங்க, அம்மை எனும் வனப்பு வகையை சார்ந்த நூல் எது? நம்ம ஒரு கூற்றா வச்சுருந்தோமாங்க, கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை சொன்னோன்னா தொல்காப்பியர் விருப்பப்படக்கூடிய அம்மை வனப்பிற்கு உரியது தான் இந்த நூல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த லைனை எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்த நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய நான்மணி கடிகை. ஸோ அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ இம்பார்ட்டன்றது உங்களுக்கு தெரியும். கொஸ்டினை எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்களேன், கடிகை என்ற சொல்லிற்கு பொருந்தாத பொருளை தேர்வு செய்க. ஸோ ஒரு எதிர்மறையான ஒரு கேள்வி. ஸோ பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கைவளை தான். ஸோ கட்டுவடம்னு சொல்லலாம், ஆபரணம் சொல்லலாம், நாளிகையும் சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ கடிகைனா நாளிகையும் சொல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியாங்க. அடுத்ததுங்க, 24வது வினா பாருங்கள். ஸோ இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி கொடுத்துருக்கேன். இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில போல்தத்து வல்லன்மை குற்றம். சரியாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னாலும் நான்மணி கடிகை தான். ஸோ இதெல்லாம் குறிப்பெடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது, திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், நண்பா. சரியாங்க, இது வந்து ஒரு பாடலுங்க. ஸோ அந்த பாடலை நம்ம எப்படி நிலத்துக்கு அழகு குலத்துக்கு அழகுன்னு ஒரு பொறுத்துக்க பார்த்தோம்லங்க, அதே மாதிரி தான் இந்த பொறுத்துக்கவும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாடல். ஸோ அந்த பாடலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து பொறுத்துக்க வடிவில் வச்சுருக்காங்க. சரியாங்க. பாருங்கள், நண்பா அப்படின்னா பெருக்குக. சரியாங்க, நண்பர்களை பெருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பகைவர் அப்படின்னா என்னதுங்க, தருக்குக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாங்க. நண்பர்னா பெருக்குக, பகைவர்னா தருக்குக, உண்டி அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அறுக்குக. சரியாங்க. சினம் அப்படின்னா சுருக்குக. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பால் தான் இதுக்கு மிகச்சரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரியாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம சிறப்பு தமிழ் புக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் புக் பேக், இந்த நம்ம இப்போ பார்த்த லாஸ்ட்டு பொறுத்து வந்து புக் பேக்கு கொஸ்டின். ஸோ அப்படியே தூக்கி வைக்கலாம். நம்ம யோசிப்போம், என்னடா அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு எங்கே போய் எடுத்தாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம யோசித்துக்கிட்டு இருப்போம். பார்த்தா பழைய சிறப்பு தமிழ் புக்கில் தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க,
ஊன் என்பதன் பொருள் என்ன? ஊன் அப்படின்னா உண்ணுதல்னு அர்த்தம். இதுவும் புக் பேக்குங்க. சரியாங்க. ஊன் அப்படின்னா உண்ணுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியாங்க. அடுத்தது 27வது வினா பாருங்கள். ஸோ இதுவும் பாடல் வரி தான், சிறப்பு தமிழில் இருக்குது. பெருக்குக நட்டாரை நன்றின் பால் உய்த்து தருக்குக ஒட்டாரை காலமறி தாங்கு அறுக்குக யார் மாட்டும் உண்டி சுருக்குக செல்லா இடத்து சினம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமாங்க. பெருக்குக, அறுக்குக, சுருக்குக அப்படின்னு கொடுத்துருந்தாங்களாங்க. ஸோ அந்த பாடல் இது தான். சரிங்களா. ஸோ இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நான்மணி கடிகை தான். அடுத்தது ஒரு பாடல். கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் தள்ளாமை வேண்டும் தகுதி உடையவன் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்குது. ஸோ அந்த பாடல் வரியும் நான்மணி கடிகையில் தான் இடம்பெற்றிருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க மாசர பிரித்தெழுதுக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பரில் நிறையா கொஸ்டின் பேப்பரில் இருக்குங்க. ஸோ இதுக்கு எங்கே இருக்குன்னு நம்மளும் தேடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா சிறப்பு தமிழில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மாசர அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மாசு ப்ளஸ் அற, அதுதான் மிகச்சரியானது. அடுத்தது வல்லன்மை பிரித்தெழுதுக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்தது மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வல்லன்மை அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய வள்ளல் ப்ளஸ் தன்மை அப்படின்றது தான் மிகச்சரியானது. இதுவும் நம்ம அட்வான்ஸு தமிழ் புக்கில் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இருக்கக்கூடிய நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம வந்து ஒரு 30 வினாக்களாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த 30 வினாக்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு வினா வந்துடும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.